அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, உலகத்திலே பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நமது நிகழ்ச்சி கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஏனென்றால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நமக்குண்டாகும் கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதை உலக சொந்தங்கள் வரவேற்கிறது. அநேகர் நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகுந்த நன்றி. இன்றைய நாளிலும் கூட சுவாரஸ்யமான கேள்விகளோடும் பரிசுத்த வேதத்திலிருந்து பதில்களோடும் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கிறிஸ்தவ சபைகளின் மத்தியில் அடிக்கடி ஒரு பிரசங்க வார்த்தை, ஒரு செய்தியை கேட்குறோம். 3000 பேர்ன்றாங்க. இந்த 3000 பேருடைய பின்னணி தான் என்ன? அதோடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த உலகத்தில் மனிதர்களை ஒருவன், இருவன், 10 பேர், 100 பேர், 1000, அதே போல் 3000. பைபிளில் 4வது புத்தகம், ஆதியாகமத்திலிருந்து 4வது புத்தகம், எண்ணாகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் அந்த புத்தகத்துக்கு நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது பைபிள் எவ்வளவு அக்யூரசி, அதாவது சிறு டீட்டெயிலை கூட விட்டுவிடாமல் எண்ணிக்கையை எண்ணி பார்த்து சொல்லுகிற ஒரு புத்தகம். அப்போது பைபிளில் இருக்கிற எந்த ஒரு தகவலுமே ஒரு தோராயமாக, சுமார் அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை. இந்த 3000 பேர் என்ற இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சொல் கிறிஸ்தவத்தில் உள்ள 2000த்துக்கும் மேற்பட்ட பிரிவினை சபைகளுக்கு மத்தியில் அவர்கள் அதை படித்தாலும் அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. காரணம், கிறிஸ்தவத்தில் மார்க்கத்தில் இருக்கவங்க இந்த 3000த்தை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. மதத்தில் இருக்கிறவங்க அந்த 3000 என்ற இந்த சொல்லை அவர்கள் அப்படியே ஒதுக்கி ஓரமாக போய்விடுறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அப்பா சரியில்லைன்னா குடும்பம் சரி இருக்காது. அது மாதிரி சபையில் போதிக்கிறவர்கள் சரியாக இருந்தால் தான் சபை ஒழுங்காக இருக்கும். வேதாகமத்தை பகுத்து படிக்காதவர்கள் ஏதோ ஒரு குப்பை போல, ஒரு தூசியை போல, வருமானத்துக்காக, பிழைப்புக்காக வழி நடத்துகிறவர்கள் மத்தியில் இதெல்லாம் கவனிக்காத ஒரு விஷயங்களாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி யாத்திராகமம் புத்தகத்தில் மோசே முதல் சீனாய் மலையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை கையில் ஏந்தி கொண்டு வரார். அந்த 10 கட்டளைகளை மலையின் அடிவாரத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இஸ்ரவேலர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டி வார்ப்பித்து அவர்கள் பலி செலுத்தி தங்கள் உடைகளை நீக்கி நிர்வாணமாகி விக்கிரக வழிபாடு செயல்களைப் போல நடனம் பண்ணி கொண்டிருந்தாங்க. பெரும் சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது மலையிலிருந்து இறங்கி வருகிற மோசே அதை பார்க்கிறார். அதை பார்த்த பிறகு அவரால் தாங்க முடியல. தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை கூடாது என்று கட்டளையை தாங்கி வருகிற அந்த கற்பனை பலகைகளோடு அவர் வராரு. அதை பார்த்த உடனே எமோஷனல் ஆகி, அதிக உணர்ச்சி வசப்பட்டு தன் கையில் உள்ள பலகையை நழுவ விடுகிறார். உடைத்து விட்டார், கீழே போட்டார். அது நொறுங்கி போனது. இந்த வரலாற்றை நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அதுக்கு பிறகு கீழே இறங்கி அந்த பொன் கன்றுக்குட்டியை அப்படியே நெருப்பில் வைத்து சாம்பலாக்கி கரைத்து, தண்ணீரில் கரைத்து, யார் யார் அதை செய்தானோ அவர்கள் வாயிலை ஊற்றி அவர்களை கட்டாயத்தின்படி குடிக்க செய்து
அன்றைக்கு கர்த்தரோடு நிற்க விரும்புகிறவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்படிப்பட்ட மக்கள் முன்னால் வந்து நின்ற போது இப்படிப்பட்ட பாதகர்களை, இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு காரணமானவர்களை கொன்று போட்டார்கள். அப்படி கொன்று போட்ட போது செத்தவன் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, யாத்திரையாகமும் 32வது அதிகாரம் 28வது வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள் அல்லது செத்தார்கள். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பழைய ஏற்பாடு சட்டங்கள் பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளில், the very day the 10 commandments was given, there were 3000 men were killed, murdered. 3000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. எதுக்காகனா விக்கிரக வழிபாடு நிமித்தமாக. அதுக்கு பிறகு தான் மோசே வந்து உடைத்து போட்ட அந்த கற்பலகைகளை மீண்டும் செதுக்கி அவைகளை பதிவு செய்து கொண்டான் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்னா, இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் வரலாற்றில் இயேசு சொன்னார், என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன் என்று சொன்னார். இது வந்து மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனம். அந்த சபை கட்டப்பட்டதா என்று ஒரு கேள்வியை தான் நம்ம கவனிக்கணும். அது முதல் பெந்தெகோஸ்து தினம் அன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே உருவாக்கப்படுது. அன்றைக்கு உருவான அன்றைக்கு தான் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்தில், அவருடைய வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராக இருந்தார்கள். பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் 3000 பேர் செத்தான். புதிய ஏற்பாடு மனுஷனுடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்ட போது 3000 பேர் பிழைத்து கொண்டான். ஆகவே இந்த 3000 என்ற சொல் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற அந்த 3000 பேரை குறிக்குது. அந்த 3000 பேரோட நீங்கள் இருக்கிறீங்களா, நான் இருக்கிறேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்றத கவனிச்சுக்கணும். இப்போது ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த ஆதாமிலிருந்து நீங்களும் நானும் வந்தோம், நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. பை ஜீன்ஸ் வி பிலாங் டு ஆடம் அப்படின்னா நியாயமான வார்த்தை அது. அதுபோல் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் யாராவது இந்த உலகத்தில் சொன்னால் அவர்களுக்கு இந்த 3000 பேரோட தொடர்பு இருக்கணும். ஏன்னா நாம் அனைவரும் ஜீவனுள்ள கல்லாக திருச்சபையாக எழுப்பப்பட்டு வருகிறோம். அந்த 3000 பேரே எனக்கு தெரியாது, அவங்களுடைய உபதேசம் எனக்கு தெரியாது, அவங்களுடைய பண்பாடு எங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய ரட்சிப்பு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மட்டும் பரிசுத்த பெற்றிருக்கிறேன், நான் மட்டும் ஒரு கத்தோலிக்கனாக இருக்கிறேன், ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கிறேன், பெந்தெகோஸ்துக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ அபத்தமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆகவே we must continue our relationship, spirituality with those 3000 people. They were saved in the earlier first century church. இதுதான் அடிப்படையான தன்மை. ஆகவே இந்த 3000 பேர் என்பது சபையின் முதல் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஐயா, இதனால தான் ஒரே நாளில் ஞானஸ்தானம் பெற்ற 3000 பேர் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியப்படும்? கொஞ்சம் நடைமுறையாக நம்மளே யோசித்து பார்த்தாலும் கத்தோலிக்கன் ப்ராட்டஸ்ட் மக்கள் எல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானத்தை தராங்களா? அதாவது இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களே, அது காரணம் அது உங்களுடைய சூழ்நிலையை காட்டுது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனதால் உங்கள் அறிவின் கீழே இதை சிந்திக்கிறீங்க, அறிவின் கீழே இதை பார்க்குறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் இதை ஒரு ஞானமாக கூட யோசிக்கலாம். அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது எப்படி முழுக முடியும், அது அதிக நேரமாகுமே, அங்கே தண்ணீர் இருக்கணுமே. ஆகவே முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் தண்ணீரை அள்ளி
ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் மீது தெளித்தார்கள் என்ற ஒரு கற்பனையை காலகாலமாக கத்தோலிக்கமும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் மக்கள் மத்தியில் சொல்லி ஏமாற்றி இவ்வளோ காலம் வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாற்றம் வருகிறத நான் பார்க்குறேன். முதல்ல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். எருசலேம் நகரத்தில் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. எருசலேம் தேவாலயத்தை சுற்றி 12 குளங்கள் இருந்தது. ஒன்று. இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு 12 பேர் இருந்தாங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேர்னு தகவல் நமக்கு தெரியுது. அப்போ 12 பேர் 3000 பேரை பிரித்தா ஆளுக்கு 250 பேர் தான் கிடைப்பாங்க. ஒரு அப்போஸ்தலர் 250 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதா வச்சுக்குவோம். அப்படியானால் 250 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு 5 நிமிஷம் அதிகம். நீங்கள் 20 நிமிஷமே கணக்கு பார்த்துங்க. அப்போது விடியற்காலை தொடங்கி மாலைக்குள்ளாக அந்த 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது சாத்தியம்தான். ஆக அந்த 3000 பேரும் 12 அப்போஸ்தலர்களால் 20 நிமிஷம் கணக்கெடுத்து 12 குளத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துப்பார்களானால் அது வாய்ப்பு தானே. கண்டிப்பாக. அதனால் இவ்வளோ பெரிய ஆதாரத்தை நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய சிந்தையில் நாம் செய்கிற தவறுகளுக்கும் சடங்குகளுக்கும் நியாயம் தேடுவது, இதுதான் சரி என்று சொல்லுவது, இது ஒரு பழமைவாதம். யாரோ ஒருவன் சொன்ன ஒரு அநீதியான காரியத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி பேசுவது தவறு. என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்தார். ஐயா, ஐஸ்லாந்தில் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? தண்ணியில் முக்குனா அவன் விரைச்சி போயிடுவானே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐஸ்லாந்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, அவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள், அங்கேயே இருக்கிறார்கள். அவர்களை அந்த ஐஸ் ஒன்றும் பாதிக்கலை. ஆக ஐஸ்லாந்து நாட்டில் இருக்கிறவன் ஐஸ்லாந்து நாட்டில் உள்ள தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவன் ஒன்றும் விரைச்சிக்க மாட்டான். அங்கேயே இருக்கிறான் அவன். அதனால் இன்னும் இன்றைய நவீன காலத்தில் தொட்டியில் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க தண்ணீரை சூடாக்கி கூட எடுக்கிறவர்களை நான் பார்த்துருக்குறேன், வயதானவர்களுக்காக. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடக்கம், ஒரு அடக்கத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை சிம்பாலிக்காக அந்த மனிதன் அதை காண்பிக்கிறான். கிறிஸ்துவுடனே மரிக்கிறான், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறான், கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறான். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களில் தெளிவாக நம்ம படிக்கிறோம். அதனால் 3000 பேர் எப்படி ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி மிகவும் அற்புதமாகவும் அது தரம் குறைந்ததாகவும், அது மனிதனுடைய சிந்தையிலேயே அந்த மாதிரி ஒரு கேள்வி வர வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது God never brings impossibilities to man. கடவுள் மனிதனால் செய்யக்கூடாத ஒன்றை அவனுக்கு கொடுக்கல. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் மரத்து மேலே ஏறக்கூடாது, அதில் ஊஞ்சல் கட்டி தொங்கக்கூடாது, இந்த மாதிரி கட்டளை கொடுக்கல. மனிதன் கண்களால் கண்டு மனதால் விரும்பி வயிற்று பசியை நீக்கும் ஒரு பழத்தை காட்டி இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதே என்று தான் சொன்னார். அதனால் கடவுளுடைய கட்டளைகள் எதுவுமே நாம் சுமப்பதற்கு பாரமானவைகள் அல்ல. நீங்களா உங்கள் மனதில் ஒரு முடிவெடுத்து இதெல்லாம் நடக்காத காரியம். கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறாங்க? தண்ணீரை தொட்டு நெற்றியின் மேலே ஒரு சிலுவை போல போடுறாங்க. அதை லத்தீன் மொழியில் கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. புராட்டஸ்டன்ட் மக்கள் தண்ணீரை அள்ளி லேசாக தலையின் மீது தெளிக்கிறாங்க. இதை கிரேக்க மொழியில் ரான்டிசோ என்று சொல்கிறார்கள். ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா பேப்டிஸ்மா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு அர்த்தம் முழுகுதல், இம்மர்ஸ் என்று அர்த்தம். அதனால் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினமே என்ற அந்த கருத்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள கடினமாக இல்லாமல், உங்கள் சிந்தைகளால் அதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த ஒரு சம்பவமாக. ஏன்னா பைபிள் தேவனுடைய வார்த்தை
எண்ணாக புத்தகத்தையே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கான், எத்தனை பேர் செத்தான் கணக்கு சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது பைபிள் முழுக்க மனிதர்களுடைய எண்ணிக்கையை கடவுள் எண்ணி பேசுகிறார். ஒரே ஒரு ஆள் மரத்து மேலேருந்து கீழே வந்தான், அவன் பேர் வந்து சகேயு. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அவன் சீக்கிரமாக இறங்கி வந்தான், அவனை பாவ அறிக்கை செய்தான். உடனே இயேசு சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னார். அதனால் பைபிள் இட்ஸ் a book of numbers. பைபிள் நெவர் மிஸ்டேக் நம்பர்ஸ். அதனால் 3000 பேர் அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற அந்த தகவல் 100க்கு 100 சரியான கருத்து என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் நம்புகிறேன். அது ஐயா, இப்படி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அதற்கப்புறம் என்ன ஆனாங்க? அவங்க நேராக பரலோகத்துக்கு போயிட்டாங்களா ஐயா? அதெல்லாம் கிடையாது. அதாவது ஞானஸ்தானம் என்பது மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு சத்தியத்தை கேட்டு புரிந்து கொண்டு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து கிறிஸ்துவனுடைய பெரிய கட்டளையாகிய ஞானஸ்தானத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். இப்படி தான் புதிய ஏற்பாடு சொல்லுது. பிறகு நாம் வாழ்வதற்கான ஒரு காலத்தை பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கார். 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தவர் அடுத்து வந்த 50 ஆண்டுகள் உயிரோடு இருக்க முடியும். 80 வயதில் அவர் மரிக்கலாம். அதனால் ஞானஸ்தானம் எடுத்த உடனே யாரும் பரலோகத்துக்கு போகிறதில்ல. ஞானஸ்தானம் என்பது கீழ்ப்படிதல். அது ஒரு புதிய பிறப்பு. பிறந்தவர்கள் வாழ வேண்டும், வாழ்வதற்கான ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த ஆளுக்கு பரிசுத்த ஆவி அவனுடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது. அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஒரு வீட்டிலே அடுக்கடுக்காக செங்கலை வைத்து கட்டுவது போல தேவன் கீழ்ப்படிந்த அந்த மக்களை தேவாலயமாக, ஆவிக்குரிய ஆலயமாக, ஜீவனுள்ள கற்களாக அவர்களை கட்டிக்கொண்டே வளர்க்கிறார். அப்படிதான் வேதாகம் பேசுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 19 சில வசனங்கள் வாசிக்கிறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும், கவனிங்க, தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டீங்க. அவர்கள் அனைவரும் தேவனால் எழுப்பப்படுகிற ஆலயமாக ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல், கவனிங்க, கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒரு கட்டடம் வளருவதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஒரு செங்கல், பிறகு அது 150 அடுக்குகள் உள்ள கட்டடமாக உலகத்தில் மனுஷன் வீடுகளை கட்டுறான். எருசலேம் நகரத்தில் முதல் அந்த 3000 ஜீவனுள்ள கற்களை எடுத்து இயேசு கிறிஸ்து தாமே அங்கே மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாகவும் அதன் மீது கட்டப்படுகிறவர்களாக இவர்கள் மாற்றப்பட்டாங்க. இவர்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள் என்று பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஷனை இதில் நீங்கள் பார்க்குறீங்க. கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். அதனால் இந்த 3000 பேர் யார் என்ன ஆனாங்க அப்படின்னா, அந்த 3000 பேரோடு சேர்த்து இந்நாள் வரைக்கும் ரட்சிக்கப்படுவர்கள் அடுக்கப்படுகிறார்கள், ஜீவனுள்ள கற்களாக இணைக்கப்படுகிறார்கள். இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, இசைவாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிரும் புதிருமாக அல்ல. இப்போ சபைகள்லாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறீங்களே, 2000க்கு மேற்பட்ட பிரிவினை சபைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமா இருக்கான். ஒருத்தன் பிதா மட்டும்தான் தேவன்றான், ஒருத்தன் இயேசு கிறிஸ்து மனுஷன்றான்.
இன்னொரு ஆள் பரிசுத்த ஆவி புறான்றான். இதெல்லாம் எதிரும் புதிருமான தவறான கருத்துகள். அதனால இசைவாக அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மனம் இருந்தால் தான் இசைவாக இருக்க முடியும். எல்லாரும் ஒரே காரியத்தை பேசினா தான் இசைவாக இருக்க முடியும். ஒரே நம்பிக்கை இருந்தால் தான் இசைவாக இருக்க முடியும். அப்போது அந்த 3000 பேர் கூட்டி இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு எழும்புகிற தேவாலயமாக இருக்கிறாங்க. கடந்த 2000 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய ஆலயமாக எழும்புகிற ஒரு கட்டடத்தை போல இருக்கிறார்கள். இந்த தகவலோடு ஒரு துணிக்கை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். தயவுசெய்து நீங்கள் இந்த பைபிளை திறந்து படிக்கணும். யாரோ ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு காதால் கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால தான் படிப்பதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய மொழியிலே தேவன் தந்திருக்கிறார். எப்பவுமே ஒரு குற்றவாளி கூண்டில் இருக்கிறவனுக்கு அவன் மேலே என்ன வழக்கு, எதுக்காக அவன் நிற்கிறான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம், அத்தனையும் குற்றப்பத்திரிகையை அவனுக்கு தாக்கல் செய்யணும். இல்லைன்னா அவன் மொக்கையாக நிற்பான். எதுக்காக என்னங்க வச்சுருக்கேன்னு நம்ம யோசிப்போம். அவன் மீது என்ன குற்றம் இருக்கிறது, அதற்கான தண்டனை எப்படி இருக்கும் என்பதை அவன் தெரிஞ்சுக்கணும். அதுபோல உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய நீதி நிறைந்த வார்த்தைகளும் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற மனிதனுக்கான ரட்சிப்பும் கீழ்ப்படியாத மக்களுக்கான எதிர்கால தண்டனையும் விவரமாக இதில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் வேத வசனத்தை நாம் பகுத்து படித்து சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். படிக்காமல் போகவே கூடாது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது காதால் கேட்டு நடக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. காதால் கேட்டவைகளை உணர்ந்து சத்தியத்தின்படி நடக்கிற மார்க்கமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம் நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். எப்படி இரவில் கப்பல் துறைமுகத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இது சென்னை தானா, அல்லது இது வந்து விசாகப்பட்டினமா, அல்லது இது கேரளாவா? சென்னைக்கு வந்துட்டான், அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த கப்பல். ஆனால் அந்த கப்பல் எந்த துறைமுகத்துக்கு வரணுன்றதை தீர்மானிக்கணும். தீர்மானிக்கும் போது இந்த இடத்துல துறைமுகம் இருக்குதுன்றதுக்காக தான் கலங்கரை விளக்கம் ஒன்று அங்கே வச்சிருக்கான். லைட் ஹவுஸ் அங்கே இருக்கு. அது மாதிரி தேவனுடைய வசனம் சபையை பற்றிய ஒரு கலங்கரை விளக்க போல் இருக்கு. நீங்கள் இந்த கலங்கரை விளக்கின் மூலம் நீங்கள் சரியாக நகர்ந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன ஆனாங்கன்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் என்ன ஆனாங்கன்றத 47வது வசனம் பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். காரணம், ஞானஸ்தானம் பெற்றவர்களும் யூதர்கள் தான், பெறாதவர்கள் அன்றைக்கு இருந்தவர்களும் யூதர்கள் தான். அப்போது யூத மதத்திலிருந்து விலகி அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால ஊரே கூடி அந்த 3000 பேரை அடித்து கொண்டுடுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த 3000 பேரை நம்முடைய கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி தேவன் அவர்களுக்கு தயவை கட்டளையிட்டாராம். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களை அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புதிய மக்களை அவர்களால் எதுவும் செய்ய முடியல. ஏனென்றால் தேவ தயவு அவர்களுக்கு நடுவில் திரைச்சீலையாக ஒரு முதலை போல அவர்களை காப்பாற்றியது. பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். 1, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதில், அனுதினமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வாரத்தில் 7 நாள் இல்லையா, 12 மாதங்கள் ஒரு வருஷம். அப்போது ஒரு தினம் என்பது ஒரு பகலையும் ஒரு இரவையும் குறிக்கிறது. அப்போது ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷத்தின் 1வது நாள் அன்னைக்கு பிஷப் வந்த அன்னைக்கு, பெரிய பாஸ்டர் வந்தார் அன்னைக்கு ஸ்பெஷல் டே எல்லாம் இருந்து எல்லாம் வச்சு ஞானஸ்தானம் எடுக்கும். அப்படியெல்லாம் இல்லை. மனிதர்கள் ஒவ்வொரு நாளும்
ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தாங்க. அப்படி பெற்றுக்கொண்டே இருந்தவர்கள் அனுதினமும் கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படி சேர்த்து கொண்டு வந்தவர்களை ரட்சிக்கப்பட்டவர் என்று வேதாகம் சொல்லுது. நீங்கள் இந்த 47வது வசனத்தில் 3வது வரி பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை, those who are saved, கர்த்தர் அனுதினமும், the Lord daily, சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். they were added to the church. அப்போ இந்த ஒரு வசனத்தில் சபை என்று சொல்ல பார்க்குறீங்க. சபை எப்பொழுது உருவாச்சு? ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்த போது. சபை எப்பொழுது உருவாச்சு? ஞானஸ்தான போதனையை கேட்ட பிறகு மக்கள் அதற்குள்ளே வந்தாங்க. இந்த சபைக்கு கிறிஸ்து மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாகவும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனும் ஜீவனுள்ள கல்லாகவும் இருக்கிறார்கள். அப்ப இந்த 3000 பேர் தான் ஆரம்ப சபையாரையா? இவங்க தான் ஏர்லி சர்ச். இவ்வளோ விஷயத்த இந்த சபைக்கு பிறகு 325வது வருஷம் வந்த ரோமாபுரியில் இருந்த ஒரு சபை, நாங்கள் தான் ஆதி சபை இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. 1525 வாக்கில் வந்த இன்னொரு பெரிய சபை, நாங்கள் தான் ஆதி சபை என்று அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 18வது நூற்றாண்டில் கடைசியாக வந்த இந்த 3வது பிரிவு மக்கள், நாங்கள் தான் ஆதி சபை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி சபையினுடைய அடையாளம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஐயா, தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களை பற்றி ஒரு கேள்வி ஐயா. பிறந்த 40 நாளுக்குள்ளே இந்த ஞானஸ்தானம் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு பிரிவு கிறிஸ்தவத்தில் இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களா? ஒரு பிரிவு இல்லை, 2 பெரிய பிரிவுகள். இப்போ இந்த 2 பிரிவுகளில் இருக்கிறவங்களும் ஆரம்ப காலத்தில் பழைய ஏற்பாட்டு கால விருத்த சேதனம் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதை மனதில் வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு சீக்கிரமாக ஞானஸ்தானத்தை கிறிஸ்தவ முறையில் கொடுத்துடணும் 40 நாளுக்குள்ள. ஆனால் உண்மையிலேயே ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு, அந்த வழித்தோன்றல்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு 8வது நாளில், அதாவது பிறந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுவது ஒரு சட்டமாக இருந்தது. இதை லேவியராகமும் 12வது அதிகாரம் 3-4 வசனங்கள், 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவுது. பின்பு அவள் 30 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடாமலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரவும் கூடாது. அதாவது பிள்ளையை பெற்ற தாய் ஏறக்குறைய 40 நாள் ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய நுனித்தோலை 8வது நாளில் நீக்கணும். இந்த 2 விஷயத்தையும் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது என்பதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் படிக்கிறோம். நிச்சயமாக மரியாளும் பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி 40 நாள் அவர்கள் தேவாலயத்துக்கு வெளியே இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் அப்படியே சுற்றி வளைத்து ஏற்றி கொண்டு என்ன செய்தாங்க? ஏறக்குறைய 6வது நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த தாக்கம், அதாவது இந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விருத்த சேதன உபதேசத்தை அந்த பிள்ளையின் மீது ஞானஸ்தான உபதேசமாக இவர்கள் வைத்து விட்டார்கள். இப்போ ஒரு குழந்தைய போய் நீங்கள் தண்ணியில் முக்குனீங்கன்னா அது செத்து போயிடும். ஏன்னா மூக்கில் தண்ணி, வாயில் தண்ணி ஏறிடும். ஆக குழந்தையும் முக்கக்கூடாது, ஞானஸ்தானமும் தண்ணியில் கொடுக்கணும். ஆக ஒன்று செய்வோம், தண்ணீரை அள்ளி தெளிப்போம் அல்லது நெற்றியிலே பூசுவோம் என்ற நிலைக்கு கத்தோலிக்கர்களும் ப்ராட்டஸ்டண்ட்டும் வந்துட்டாங்க. இதனால்தான் இந்த இன்ஃபேண்ட் பேப்டிசம் என்பது உள்ள நுழைஞ்சது. இந்நாள் வரைக்கும் அது நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உபதேசம், அதாவது 40 நாளுக்குள்ள குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற இந்த உபதேசம் அப்போஸ்தலர்களால்
புதிய ஏற்பாட்டில் நமக்கு எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஐயா, இன்றைய NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியானது உண்மையாகவே கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதை சத்திய வசனத்தினால நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.